வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கடவுள் துகள் கண்டறிந்த நோபல் பரிசு வென்ற இயற்பியல் விஞ்ஞானி பீட்டர் அவர்கள் திடீரென காலமாகியிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் இங்கிலாந்து மக்களையும் உலுக்கியுள்ளது. வாங்க என்ன தகவல், அவர் எப்படி இறந்தாருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். கடவுள் துகள் எனப்படும் ஃபோசன் துகளை கண்டறிந்தவரும் நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து விஞ்ஞானியுமான பீட்டர் வேர் ஹிக்ஸ் திடீரென காலமாகியிருக்காரு. கடவுள் தூள் எனப்படும் ஃபோசன் துகளை கண்டறிந்தவரும் நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து விஞ்ஞானி பீட்டர் வேர்கோக்ஸ் காலமாயிருக்கும் செய்தி அவருக்கு வயது 98. பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானியாக பீட்டர் கிக் இயற்பியல் துறையில் தனது கண்டுபிடிப்பின் மூலம் உலக புகழ் பெற்று அடைந்தார். குறிப்பாக கிக்ஸ் ஃபோசன் துகள் என்று அழைக்கப்படும் மாஸ் கிவிங் பிரேஸ் மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காக இங்கிலாந்துடன் இணைந்து 2013ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் பெற்றுள்ளார். இது மட்டுமின்றி கியூஸ் பதக்கம், ரூதர்ஃபோர்ட் பதக்கம், ட்ராக் பதக்கம், வில்ஃபரிஸ் ராயல் ஸ்டீஸ் அறிவியல் அகாடமியின் பதக்கம், எடின்பர்க் ராயல் சொசைட்டி பதக்கம், காப்லே பதக்கம் உட்பட ஏராளமான பரிசுகளையும் விருதுகளையும் கௌரவ டாக்டர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். கடவுள் துகள் எனப்பட அழைக்கப்படும் கிக்ஸ் ஃபோசன் துகள் கண்டுபிடிப்பில் முக்கிய பங்கு வகித்த பீட்டர் கிக்ஸ்க்கு தனது 96 வயதில் காலமானதாக எடின்பர்க் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எடின்பர்க் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஏப்ரல் 8ஆம் தேதி தனது இல்லத்தில் பீட்டர் கிக்ஸ் காலமாகியிருக்கிறாரு. லேசான உடல்நல கோளாறு ஏற்பட்டு இருந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. ஸ்காட்லாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அவர் பேராசிரியராக இருந்துள்ளார். அவர் மிகச்சிறந்த ஆசிரியராகவும் ஆலோசகராகவும் விளங்கியுள்ளார். பல இளைய விஞ்ஞானிகளுக்கு இன்ஸ்பிரேஷனாக விளங்கி வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் கணித இயற்பியல் விரிவாக பணி சேர்ந்த இவர் நாளடைவில் ரிடாக பதவி உயர்ந்து பெற்றார். பின்பு கோட்பாட்டு இயற்பியல் துறை தலைவராக பதவியேற்றார். 1996ஆம் ஆண்டு ஓய்வு பெறும் வரை அங்கு பணியாற்றி வந்தார். இது மட்டுமில்லாமல் அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தில் இணைந்துள்ளார். ஃபோசன் துகள்கள் குறித்து 1960ஆம் ஆண்டில் தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டார். தனது ஆய்வு முடிகளை பிசிக்ஸ் லெட்டர்ஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டிருந்தார். தனியாகவும் பல்வேறு ஆய்வு குழுக்களில் இணைந்த பீட்டர் கிக்ஸ் பணியாற்றியிருந்தார். பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி எங்லேடன் இணைந்து ஃபோசன் துகள்கள் குறித்து ஆராய்ந்தார். தற்போது இவரது பெயரால் கிக்ஸ் ஃபோசன் என் துகள் என குறிப்பிடப்படுகிறது. இவருடைய மறைவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா இவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இங்கிலாந்தும் பார்த்தீங்கன்னா தனது ஒவ்வொரு வீட்டில் எப்படி இவருடைய போட்டோ வச்சு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான அறிவியல் பூர்வமாக நிரூபித்த காட்டியவருக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று பல்வேறு நாட்டு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.